அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆண்டு வர இருக்கக்கூடிய அக்ஷய திருதிய நாளில் எந்த ராசிக்காரங்க எந்த பொருட்களை வாங்குவதால பல மடங்கு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக அக்ஷய திருதி அப்படின்றது இந்துக்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை மாத வளர்பிறை திருதியை தினத்தில் அக்ஷய திருதியானது கொண்டாடப்படுது. அன்று செய்யப்படக்கூடிய தானங்கள் நிலையான பலன்களை தரும் அப்படின்றது இந்துக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. தங்கம் வாங்கவும் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அன்று குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கி லட்சுமி தேவி வழிபடுவதால நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல செல்வ வளம் பெருகும். இந்துக்களுக்கு அக்ஷய திருதி ரொம்பவே முக்கியமான நாள். வைகாச மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதி தினத்தை தான் அக்ஷய திருதி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அக்ஷய் அப்படின்ற சொல்லுக்கு அல்ல குறையாமல் பெருகுவது அப்படின்னு பொருள் இருக்குங்க. இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் செய்யப்படக்கூடிய தானங்கள் பல மடங்கா பெருகும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. அந்த வகையில இந்த அக்ஷய திருதி தினத்துல நம்ம என்ன பொருட்கள் வாங்குவதால நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வத்துடைய அதிபதியான மகாலட்சுமி தேவரையும் குபேர பகவானையும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ மகாலட்சுமி தாய்க்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. அக்ஷய திருதி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சில பேரால தங்கம் வாங்க முடியாது, வெள்ளி வாங்க முடியும். அதுவும் வாங்க முடியாதவங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பொருட்களை நீங்க வாங்கலாம். சந்தோஷம்தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இதோடு சேர்த்து அவங்களுடைய ராசிக்கு என்ன பொருட்கள் வாங்கினா யோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஜோதிடத்துடைய அடிப்படையில பொதுப்படையா 12 ராசிக்காரர்களும் அன்றைய தினத்துல வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். ராசி சக்கரத்துல முதல் ராசியா வரக்கூடிய மேச ராசியினர் மோதிரம், டாலர் போன்ற பொருட்களை வாங்கலாம். வெள்ளியிலும் வாங்கலாம், தங்கத்திலும் வாங்கலாம். இது எதுவுமே எங்களால வாங்க முடியல அப்படின்னா வெள்ளை நிறத்துல ஏதாவது துணி எடுக்கலாம். வெள்ளை நிற கைக்குட்டை எடுத்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். வெண்பொங்கல், தை சாதம் போன்ற பொருட்களை வாங்கி யாராவது ஒருத்தங்களுக்காவது அன்னதானம் செய்வது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய தினத்துல காப்பு, கம்மல் போன்ற பொருட்களும் வாங்கலாம். செம்பு காப்பு, பித்தளை காப்பு வாங்கினாலுமே உங்களுக்கு யோகம் தாங்க. இது தவிர பெண்கள் தங்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை, அலங்கார பொருட்களையும் வாங்கி கொள்ளலாம். உங்களால் அன்றைய தினம் பசுமாட்டிற்கு ஏதாவது பொருள் வாங்கி தர முடியும் அப்படின்னா அதையும் வாங்கி நீங்க பசுக்கு தானமா கொடுக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் அன்றைய தினத்துல வளையல், பிரேஸ்லெட் போன்ற பொருட்களையும் வாங்கலாம். பயனுள்ள புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்களையும் வாங்கலாம். உங்களால முடிஞ்சா ஏதாவது ஒரு ஏழைக்கு, குழந்தைக்கு படிப்பு உதவியும் செய்யலாம். நோட்டு புத்தகம், பென்சில், பேனா போன்ற பொருட்களை வாங்கி நீங்க அன்றைய தினத்துல தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் பன்மடங்கா பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததா கடகராசியினர். கடகராசிக்காரர்கள் செயின் வாங்குவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது தவிர உங்களால முடிந்த மரம், செடி, கொடிகளை வளர்ப்பதற்கு முயற்சிகளுமே நீங்க அன்றைய தினத்துல எடுக்கலாம். 4 செடி வாங்கி நட்டு வைத்தாலும் உங்களுக்கு அது யோகம்தான். புதுசா வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அன்றைய தினத்துல வண்டியுமே வாங்கிக்கலாம். தேவை இருக்கிறவங்க மட்டும் மருத்துவ செலவுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறவங்க இல்லையா, அப்படி யாராவது ஒருவருக்கு நீங்க அன்றைய தினத்துல உதவி செய்வது உங்களுக்கு மேலும் புண்ணியத்தை கொடுக்கும். அடுத்ததா சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க இந்த அக்ஷய திருதி தினத்துல டாலர், மூக்குத்தி போன்ற பொருட்களையும் வாங்கலாம். வெள்ளி, தங்கம் உங்களால சௌகரியம் எது வேண்டும்னாலும் அது நீங்க வாங்கிக்கலாம். சர்க்கரை வாங்குவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். யாராவது ஏழையா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டுட்டு நீங்க அந்த தேவையை அன்றைய தினத்துல அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய முழுமையான அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததா கன்னிராசிக்காரங்கள் அன்றைய தினத்துல ஜிமிக்கி வாங்குவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு தேவையான பூஜை பொருட்களையுமே நீங்க அன்றைய தினத்துல வாங்கிக்கலாம். வாசனை நிறைந்த ஊதுபத்தி, சென் போன்றவை வாங்குவது உங்களுக்கு அன்றைய தினத்துல யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகள் யாராவது ஒருத்தங்களுக்கு உங்களால முடிந்த உதவியுமே நீங்க அன்றைய தினத்துல செய்யலாம். அடுத்ததா துலா ராசிக்காரங்க.
துலா ராசிக்காரங்க அன்றைய தினத்தில் காப்பு வாங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொலுசு வாங்கிக்கலாம். ஏழை குழந்தைகளுக்கு உங்கள் கையால் ஏதாவது ஒரு விளையாட்டு பொருட்களை வாங்கி அன்றைய தினத்தில் தானம் கொடுக்கலாம். வாயில்லா ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் உங்கள் கையால் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்தாலுமே அன்றைய தினத்தில் அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் தேடி கொடுக்கும். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மூக்குத்தி, செயின் போன்ற பொருட்களையுமே வாங்கலாம். உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துவதற்கு எந்த பொருள் தேவை அப்படின்னாலும் அன்றைய தினத்துல நீங்க வாங்கிக்கலாம். உங்களை அழகுபடுத்திக் கொள்ள ஏதாவது சாதனம் தேவை அப்படின்னாலும் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும். படிக்க முடியாத யாராவது ஒரு ஏழை குழந்தைகளுக்கு உங்களால முடிந்த உதவியை அன்றைய தினத்துல செய்யலாம். அடுத்ததா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க அன்றைய தினத்துல காப்பு, வளையல் போன்ற பொருட்களையுமே வாங்கலாம். இது தவிர மங்களகரமான எந்த பொருள் வேண்டுமானாலும் நீங்க வாங்கிக்கலாம். மஞ்சள், குங்குமம், சந்தனம், மூதுபத்தி போன்ற பொருட்களை வாங்குவது உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால முடிந்த அன்னதானம் கொடுக்கலாம். உங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் நீங்க அன்றைய தினத்துல உணவு கொடுக்கலாம். அடுத்ததா மகர ராசிக்காரங்க. அன்றைய தினத்துல மோதிரம், கம்பல் போன்ற பொருட்களையும் வாங்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தேவை அப்படின்னாலும் நீங்க அன்றைய தினத்துல வாங்கிக்கலாம். ஒரு டியூப் லைட் வாங்கி மாட்டினாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிந்த நீர்மோர், இளநீர் பானகம் போன்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். தண்ணீர் கூட தானம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த தப்புமே கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குபேர பகவானுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசிக்காரங்க சின்னதாக வெள்ளி டாலர் இல்லைன்னா செயின் வாங்கி கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுடைய பூஜைக்கு தேவையான பொருட்களையுமே நீங்க அன்றைய தினத்துல வாங்கலாம். புதுசா ஏதாவது தொழில் தொடங்குதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அன்றைய தினத்துல ஆரம்பிச்சுக்கலாம். புதுசா ஏதாவது சொத்து வாங்கணும், அதற்கான முயற்சிகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அக்ஷய திருதிய நாள்ல செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அன்றைய நாள்ல நீங்க வயதானவர்களுக்கு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கும். ராசி சக்கரத்துல 12வது ராசியா வரக்கூடிய மீன ராசியினர் அன்றைய தினத்துல ஜிமிக்கி, டாலர் போன்ற பொருட்களை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும். வீட்டிற்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எந்த பொருட்களாக நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு இன்று உங்களால் முடிந்த உதவியை நீங்க செய்யலாம். ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியும் செய்யலாம். குறிப்பாக குச்சி போல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி தானம் கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா பென்சில், பேனா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாக்கிங் ஸ்டிக் போன்ற பொருட்களையும் வாங்கி நீங்கள் வயதானவர்களுக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் மற்றும் இல்லாமல் அந்த மகாலட்சுமி மற்றும் குபேர பகவானுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம சில பேர் தான் கடைப்பிடிச்சிட்டு வருவோம். சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அக்ஷய திருதி அப்படின்னாலே அவங்களுடைய ஞாபகத்துக்கு வருவது தங்கம் மட்டும்தாங்க. அந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் ரொம்ப எளிமையான நிலையில் இருக்கிறவங்க கூட அன்றைய நாளில் சிறிய அளவிலாவது தங்கத்தை வாங்க முயற்சி செய்வாங்க. அப்படி கூட வாங்க முடியாதவங்க வேறு சில பொருட்களை வாங்கினா தங்கம் வாங்கி யோகத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசைக்கு அடுத்து வளர்பிறை தேதியில் அக்ஷய திருதி வரும். அக்ஷயம் அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில இந்த ஆண்டு வரக்கூடிய அக்ஷய திருதியானது புதன்கிழமை வருதுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்படிப்பட்ட புதன்கிழமையில இந்த அக்ஷய திருதி வரப்போ சில பேர் தங்கம் வாங்குவாங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க சில மங்களகரமான பொருட்களை வாங்கினாலே மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அன்றைய தினத்தில் நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கலாம், அக்ஷய திருதி என்று தங்கம், வெள்ளி மட்டும் இல்லாமல் நிலம், வீடு சம்பந்தமான பொருட்களையும் வாங்கலாம். இதுவும் நம்மளுடைய செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதை எல்லோராலுமே வாங்க முடியாது அப்படியா? ஆகையால் அன்றைய தினத்தில் உப்பு, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்கலாம். இது வீட்டிற்கு செல்வ வளத்தை கொடுப்பதோடு மகாலட்சுமி தாயாருடைய அருளையுமே பெற்று கொடுக்கும். இதுவும் அக்ஷய திருதியானது புதன்கிழமையில வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது போன்ற பொருட்களை இந்த நாளில் வாங்கினா யோகம் அப்படின்றது கிடைக்குங்க. பச்சை நிறத்திலான பொருட்களையுமே நீங்கள் அன்றைய தினத்தில் வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் தானியங்களை வாங்கலாம். வீட்டிற்கு மளிகை பொருட்கள் வாங்குறவங்க அன்றைய தினம் வாங்கலாம். காரம் சார்ந்த பொருட்களையும் எண்ணெய் வகைகளையும் மட்டும் அன்றைய தினத்தில் வாங்கக்கூடாது. இது அனைத்தையும் விட அக்ஷய திருதியில் அக்ஷயத்தை அள்ளித்தரக்கூடிய பொருளாக ஒன்று சொல்லப்படுதுங்க. அதுதான் மண்ணாலான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நாளில் ஏதாவது மண்பண்டங்கள் வாங்குவது நம்மளுடைய செல்வ நலம் பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வீடியோல இந்த அக்ஷய திருதி தினத்துல 12 ராசிக்காரர்கள்ல
ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பொருட்களை வாங்கணும், என்னென்ன பொருட்களை தானம் கொடுப்பதால் அவங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும், தங்கம் வாங்க முடியாதவங்க அன்றைய தினத்தில் என்னென்ன மங்களகரமான பொருட்களை வாங்குவதால் நமக்கு பன்மடங்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுக்கான முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் அமைந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.